ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தேர்தலை சந்தித்ததிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு சந்தித்த கடைசி தேர்தல் வரை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய வாக்குகளையும் வாக்கு சதவிகிதத்தையும் அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. கடும் சோதனைகளையும் அந்த கட்சி சந்தித்திருக்கிறது. அந்த கட்சி களத்திற்கு வந்த பின் புதிதாக பெரும் பலம் கொண்ட கட்சிகள் களத்திற்கு வந்தார்கள். அமமுக களத்திற்கு வந்தது, கமல்ஹாசன் களத்திற்கு வந்தார். தற்போது தமிழக வெற்றி கழகத்தோடு நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தும் எனும் கட்சியை தொடங்கி களத்திற்கு வந்திருக்கிறார். பெரும் சோதனைகளை கடந்து பெரும் போராட்டங்களை சென்று அரசியல் மாற்றம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. தொடர்ச்சியாக தனித்து தேர்தலை சந்தித்து வருகிறது நாம் தமிழர் கட்சி. இந்த முறையும் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டார். அனைத்து கட்சிகளுக்கும் முன்பாகவே வாக்காளர்களையும் அறிவித்தது. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையங்களில் ஸ்ட்ராங் ரூம் திறக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய நாள் இன்றாக இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சி முகவர்கள் முன்னிலையில் அந்த ஸ்ட்ராங் ரூம்கள், வாக்குப்பதிவு மிஷின்கள் வைக்கப்பட்டிருந்தக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் திறக்கப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய நாளாக இருப்பதால் தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட பெட்டிகளை வாக்குச்சாவடி முகவர்கள் பார்வையிட்ட காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஸ்ட்ராங் ரூமிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு வாக்குப்பதிவு மையங்களில் வைக்கப்பட்டு அந்த வாக்குகள் எண்ணப்படும். சரியாக 8 மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 8:30 மணி அளவில் வாக்குப்பதிவில் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு முதல் 5 அடுக்கு பாதுகாப்பு வரை போடப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஸ்ட்ராங் ரூம்கள் தீவிரமான கண்காணிப்பில் இருந்தது. இன்று ஸ்ட்ராங் ரூம்கள் திறக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையங்களுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்கள், கட்சியின் முகவர்கள் முன்னிலையில், தேர்தல் அலுவலர் முன்னிலையில் அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் திறக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
தமிழ்நாடு முழுவதும் பதிவான 75,000 வாக்குச்சாவடிகளுக்கும் மேற்பட்ட 75,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 62 மையங்களில் வைக்கப்பட்டு இருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 62 மையங்களில் வைக்கப்பட்டு இருந்தது. 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். அவர்களுக்கு சென்ற வாக்குகள் இன்று எண்ணப்பட இருப்பதால் ஸ்ட்ராங் ரூம்கள் தேர்தல் அலுவலர் முன்னிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் இன்று தற்போது திறக்கப்பட இருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.